ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது நேற்று விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் நடந்துச்சு. 7 மாதம் போச்சு. அதில் நிறைய சண்டைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக ப்ராங்க் அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கர பூதாகரமாக வெடிச்சது. நிறைய பேருக்கு செம்ம ஷாக். இன்னையா சொல்கிறீங்க இது எல்லாம் நடிப்பா? சொல்லுங்க கோபால், அத்தனையும் நடிப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பொங்கியிருப்பாங்க. கெமிலாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. அவ்வளவு ஏன் அமைதியின் சுரூபமாக இருக்கிற அமித்துக்கே டென்ஷன் ஆகிட்டு என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டாப்புல. அதில் நம்ம கானாவண்டத்தை சொன்னார். ஏன் சொன்னார் அப்படின்னா, கானாவண்டத்துக்கு உயிர் நண்பனாக இங்கே கருதுறது வந்து கமருதீனை. அதனால் கமருதீனுக்காக ஒரு சில விஷயங்கள் பேசினார். உடனே இந்த விஷயங்கள் ப்ராங்கை வந்துட்டு அங்கே வெளிப்படையாக சொன்ன உடனே எல்லோரும் பொங்கின உடனே ஆளாளுக்கு அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல தானே செய்வாங்க. ஏன்னா அன்றைக்கி அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டாங்க. புரியுதுங்களா? அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டாங்க. கமருதீன் வந்து பிரவீனை அடிச்சிட்டாரு. இவர் வந்துட்டு கன்ஃபெஷன் ரூம் தொடங்க நான் போகணும் அப்படின்றாரு. அப்போ கானாவண்டத்துக்கு பயம் வருது. அதனால தான் கமருதீன் கிட்ட சொல்லியிருப்பார் பிரவீன் கிட்ட, கமருதீன் பாவண்டா, அவன் வாழ்க்கையோ அழிஞ்சிடும், வேணாடான்னு கெஞ்சிருப்பார். இது என்னன்னா பிரஜனுக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளே எரியுது பொழுது. அவன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்மக்கிட்டலாம் சொல்லியிருக்கணும். ஏன் இதை நீங்கள் டைரக்ட் பண்ணீங்களே, அதுக்காகவா இன்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. உடனே கானாவண்டத்தை சிரிச்சுன்னே பார்க்குறான். சொல்லுங்க அப்படின்னு, உங்கள் ட்ரூ கலர் வெளியே வந்துருச்சுன்ட்டு. எது உங்கள் ட்ரூ கலர் வெளியே வந்துடுச்சு, சும்மா ஓவராக பேசாதீங்கன்ற மாதிரி கலாச்சி விட்டாரு. இவர் டென்ஷன் ஆகிட்டு பாருங்க, இங்கே நான் மேடையில் பேசுறதுக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு காண்டாகிட்டு இருப்பார். அந்த காண்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல சொருவினார். வைல்ட் கார்டு என்ட்ரியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னும் போது வச்சு செஞ்சார். சார் இவங்க என்னமோ புதுசாக சூப்பராக வந்துட்டு 1 2 3 வந்தாங்க. கடைசியில் எங்ககிட்ட 4க்கு அப்புறம் 5 சார், 5க்கு அப்புறம் 6 சார்னு கேட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உள்ளே வரும்போது எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி வந்துட்டு கடைசியில் வந்துட்டு அவங்களோட நிலைமை சோகாம்பரம் மாதிரி ஆகிப்போச்சு. நாங்கள் தான் அவங்களுக்கு கைடு பண்ணோம், இங்கே இந்த மாதிரி பண்ணுங்க, அங்கே அந்த மாதிரி பண்ணுங்கன்னு. அப்புறம் இவங்களாம் எங்களை பற்றி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குன்ற மாதிரி வந்து வச்சு செஞ்சார். புரியுதுங்களா? பிரஜன் வந்துட்டு இந்த போக கொஞ்சம் கடைபிடிக்க கூடாது. ஏன்னா அவர் மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்குது நிறைய பேருக்கு. அதை வந்து அவர் கீப்பப் பண்ணி கொஞ்சம் ஹீரோ கெத்தில் பண்ணாருன்னு நல்லாயிருக்கும். இந்த விஜய் பார்வதியை சொல்கிறதுக்காக அப்படின்னு ஒரு மாதிரி பண்ணார் பாருங்க, இந்த ஜுராசிக் பார்க்கில் வர மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து சாண்ட்ராக்காக போய் நிற்கிறது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல கண்டஸ்டன்ஸ்க்கு அழகு இல்லை. ஏன்னா என்னை விட இந்த பிளாட்ஃபார்மை எவனும் யூஸ் பண்ணியிருக்க முடியாது, அந்த மாதிரி நான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே ரொம்ப மட்டமாக வந்து அவர் யூஸ் பண்ணார்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக இவர் நல்லா பண்ணார்னா வெளியே வந்து அவ்வளோ சப்போர்ட் காத்துட்ருக்கு. உண்மையாக சொல்லப்போனால் பிரஜன் மேலே நிறைய நம்பிக்கைகள் இருக்குது. ஆனால் அவரே வந்து அதை வந்து உடைக்கிறாருன்றது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா நம்ம பார்த்த பிரஜன் இப்போ இப்படி இருக்கார், ஒரு கஷ்டமாக இருக்குது, நம்மளாம் ஒரு ஆசையில் இருந்துமே அப்படின்னு. உண்மையை சொல்லப்போனால் என் ஆசையில் மண்ணலி போட்டார். நான்லாம் ரொம்ப ஆவலாக இருந்தேன். ஒரு சில பேர் இங்கே வருங்க பிரஜனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சும்மாவே வந்து சப்போர்ட்டில் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. ஏங்க நான் இது வரைக்கும் எங்கெங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ பார்த்தா நம்மளுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இவர் வந்துட்டு நம்ம பிரஜன் வந்து கானாவண்டத்தை ட்ரூ கலர் வெளியே வந்துருச்சுன்னு சொன்னார். இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உண்மையிலேயே வந்து கானாவண்டத்தை இந்த மாதிரி தான் பண்ணாரா, இல்லை இவர் கானில் பேசுகிறாருங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.